ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பேசிக் நாட்டில் 1.5 ரோலில் லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று சிங்கிள் கலராக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வித் லீஃப் டிசைன் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் நியூ மாடலில் டிசைன் பண்ணியிருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி சிங்கிள் கலர் பேஸ்கெட்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பார்டர்லைன் டிசைன் டுட்டோரியல்லாம் நிறைய என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கலர் பேஸ்கெட் எடுத்துக்கலாம். இப்போ அதில் நம்ம எந்த இடத்துல போடுறோங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 கலர் வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் ஃப்ளவருக்கு, க்ரீன் கலர் லீஃப் டிசைனுக்கு எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் 1 அடியிலையும், க்ரீன் கலரில் ஒரு ஒயர் 1.25 அடியிலையும் எடுத்திங்கன்னா அதுவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா 7க்கு, அதாவது 7 நாட்ஸு கவுண்ட் பண்ணிங்கன்னா கீழே இருந்து அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3க்கு 3ல் ஃப்ளவர் டிசைன் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கீழே அப்படியே லீவ் டிசைன் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி தொடங்குறேங்கிறத பார்த்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடியில் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். நிறைய கூடைகள்லாம் அந்த சென்டரில் எல்லாம் போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். சேம் அதே மெத்தட் தான் இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி தொடங்கிடலாம். இப்போ ஒயிட் கலர் வயரை உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ அகெயின் உள்ளே கொண்டு போய் மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளியே கொண்டு வரோம். மறுபடியும் அதே ஹோல் வழியாக நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து தொடங்கினோமோ அதே ஹோல் வழியாக உள்ளே விட்டு அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே வரிசையில் நம்ம உள்ளேருந்து வெளியே கொண்டு வரோம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போன ஒயரை பக்கத்து ஹோல் வழியாக உள்ளே விட்டு வெளியே கொண்டு வரோம். மறுபடியும் அதே ஹோல் வழியாக உள்ளே விடுறோம். இதே மாதிரியே தான் பக்கத்து ஹோல்ஸில் நம்ம உள்ளே விட்டு வெளியே கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போகணும். இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் போடணும்னு இல்லை. நீங்கள் என்ன கலர், லைட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் டார்க் கலர் பேஸ்கெட்ஸ்க்கு. நீங்கள் என்ன கலர் பேஸ்கெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவருக்கு ஒயரை செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ளவர் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. மீதி இருக்க ஒயரை உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்கப்புறம் நம்ம லீஃப் டிசைனுக்கு க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். நான் பாருங்கள் ஒரு பக்கம் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த லைனில் ஹோல்ஸ் வருது பாருங்கள். அதில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஒரு வி ஷேப், அதாவது கீழே ஒரு வி ஷேப்பும் மேலே அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிசைனும் வர மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் ஒயரை எப்படி உள்ளே விட்டு எடுக்கணும் சேம் அதே மாதிரியே
உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பக்கத்து ஹோல் வழியாக அப்படியே வந்து நம்ம உள்ளே விட்டு விட்டு எடுத்து அப்படியே ஸ்லாண்டிங் டிசைனில் அப்படியே நம்ம போட்டு கொண்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 தடவை இந்த ஸ்லாண்டிங் டிசைனில் கொண்டு வந்தாச்சு. இது அப்படியே நம்ம வந்து எக்ஸ் மார்க் மாதிரி மறுபடியும் வந்து கிராஸ் டிசைனில் அதே ஹோல் வழியாக உள்ளே விட்டு விட்டு நம்ம எடுக்கிறோம். ஒரு தடவையும் நல்லா வந்து உள்ளே விட்டு எடுக்கும்போது டைட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து தூக்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து தூக்குன மாதிரி வந்துடும். இப்போ 3 தடவை நமக்கு வந்து இந்த கிராஸ் டிசைனில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வி ஷேப்பில் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் எப்படி எந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுக்கிறேனோ அதே மாதிரியே நீங்கள் எடுக்கும்போது சீக்கிரமாக கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த வி ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. மீதி இருக்க வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வித் லீஃப் டிசைன் வந்து இந்த கார்னரில் ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த பேஸ்கெட்டில் ஒரு சைடில் போட்டிருக்கேன். அதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்டர் லைனில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கவே வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கும். உங்களுக்கு சென்டரில் வேணுனாலும் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் டிசைன் வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் வந்து 2 சைட்லேயும் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இதே வந்து ஆப்போசிட் சைடில் வேணுனாலும் பேஸ்கெட்டில் நம்ம போட்டுக்கலாம். அதுவுமே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் இருக்குது. அதையும் உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாடல் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.